வாங்க பெரியவரே வாங்க. எப்படி இருக்கீங்க? ஆளை பார்த்து 2 மாதம் ஆகி போச்சு, பார்க்கவே முடியல. உட்காருங்கய்யா. வணக்கம்ண்ணே. வாடா நல்லவனே, எப்படி இருக்க? அது நல்லா இருக்கியா? நல்லா தானே இருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்க? பழைய பாக்கி இருக்கு. இப்ப வேற மருந்து தக்காளி 2 மாசம் ஆச்சுயா. அந்த வாரியா என்னையா பழைய பாக்கி 2400 இருக்கியா? ஆயிரம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுங்கயா? ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப முடிச்சா வாங்கினேன். சரியா கொடுத்துறேன். இந்த வருமானம் சரிங்க. முதல்ல சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே 2500 ரூபா பாக்கின்றாங்க. கொஞ்சம் வைனே. இதில் இப்போ வேறு நீங்கள் மருந்து கேட்டு வந்திருக்கீங்க. ஐயா நாங்களும் முதல் போட்டு வாங்க. நம்மளுக்கு நாங்கள் என்ன கடனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமாக வாங்கணுமோ அதேமாதிரி திருப்பியும் கொடுக்கணுங்கய்யா. சரி, இந்த ஒரு இடம் மருந்தை பார்த்து வாங்கிட்டு போங்க. அண்ணே அவர் கேட்குற மருந்து எடுத்து கொடுத்துக்கண்ணே. கொஞ்சம் வருமானம் மாட்டீங்கய்யா. என்ன இது பேப்பர் வெயிட் ஆகுது? டேய், என் பொண்டாட்டி ஆசையாக இருந்துச்சு ஸ்வீட்டு, உனக்கு பேப்பர் வெயிட்டாடா? நக்கல் ஜாஸ்திடா உனக்கு. வைடா. இது மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்குற மெடிசன். இதை கொண்டு பூச்சி மருந்து கிடைக்கும். இது டான்ஸ் வேற உங்களுக்கு. பாருங்க, நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருப்பா. எனக்கு ஒன்னால நான் வண்டிக்கு ஒன்னால பாய். சொல்லு. ராத்திரி பகலு தூங்காம படிச்சா என்ன ஆகும் தெரியுமாடா? எனக்கே தெரியல, நீயே சொல்லு. ராத்திரி பகலு தூங்காம படிச்சா கண்ணு தட குருடாகும். நீ நல்லா வருவேன். நீ எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பா, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்றா. மின்னலுக்கு மின்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? மின்னலுக்கு மின்சாரத்துக்கு புரியலையடா. மின்னலுக்கு பணம் கட்ட தேவையில்லை, மின்சாரத்துக்கு பணம் கட்டணும். இந்தா இது உனக்கே, இது பாப்பா கொடுத்துரு சரியா? எனக்கு ஓமே போமே.
ஏய் பாப்பா இங்க வாப்பா. எது கழுகுற? அதுவா? இங்க பாரு. ஜெய் 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 ஜெய். அதான் பார்த்து பொறுமையா. பின்னாடியே வாரேன். அந்த பூ எடுத்து வச்சாச்சு, மூட மூட்டி வச்சிருக்கேன். அது என்ன மருந்தை கொண்டு போய் என்ன நிலவரம் வச்சிருக்கு? ஐயா, மதுரை நிலவரம் சரியில்லைங்கய்யா. நேற்று வந்து பெரிய கலவரம் ஆகி போச்சு. ஏதோ ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போனதுக்கு. இப்போதைக்கு பாதிப்பாக இருக்கு. விவசாயிகள் போய் ஒன்று சேர்ந்து விற்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. ரொம்ப பதட்டமாக இருக்கு. நீங்கள் ஒரு சூழ்நிலையை பார்த்து யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க. லோக்கலில் விற்கலாமா? நாங்கள் லோக்கலில் விற்கிறதா இருந்தால் போட்ட அசலே வராது, பூவை வச்சுட்டு இருக்கவும் முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கய்யா. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க. சரிங்க. இந்த கோயில் விவசாயம் பண்ணி தான் பார்க்குறேன், ஒன்றும் மிச்சத்துக்கு வர மாட்டேங்குது. நல்ல துணிகள் கூட எடுத்து விட்ட முடியல. பிள்ளை வீட்டுகளுக்கு ஏதோ ஒரு நல்ல நாதிங்கனாலும் கூட நல்ல துணி எடுத்து கொடுத்தாரு இல்லை. இப்போ இருக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறது? விவசாய நிலைமை அப்படி தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லீஸுக்கு எடுப்பீங்க, உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது. ஏதோ நிலம் வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி ஆகும். நம்ம நிலைமை இப்படியே போகுது. ஆனா நம்மளேன்னு வச்சுக்கோங்க, சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுக்க போறாங்க. என்ன செஞ்சு என்ன செய்யுங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த மாதிரி ஏழை வாழை செய்யறதுக்கு என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க தான் காரணம், நான் தான் காரணம். ஓட்டு போடுறதுக்கு காசு 500 1000 சொன்னோன்னா உடனே போய் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க. வித்து போறீங்கல்ல, அதை காட்டி கேவலம் தான். அதை காட்டி இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாழ்க வாழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் வந்து சிந்திக்கணும், யார் ஆட்சி பண்ணணும், இதன் மூலமா யாருக்கு நல்லது கிடைக்குது, முக்கியமா விவசாயத்தை எப்படி காப்பாற்றணும் யோசிக்கணும். ஐயா, விவசாயம் தானே முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு உடைச்சிட்டு மற்றதெல்லாம் பாதுகாத்து என்னையா பண்ண? எங்க போட்டாலும் தோன்றாங்க, ரோடு போடுறாங்க. இந்த விவசாய நிலைமையை யோசிக்கிறாங்களா? ஐயா, நீங்க தாங்கய்யா உண்மையிலே தியாகி மாதிரி. நீங்களே இல்லாத காலத்துல நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. நாங்களும் வேடிக்கை தான் பாக்குறோம். தப்பு செய்யறோம்னு தெரியுது. கை கட்டப்பட்டு இருக்கு. படிக்கிற காலத்துல இன்னும் கொஞ்சம் தரமா படிச்சிருந்தோம்னா வேற வேலைக்கு போயிருக்கலாம். விவசாயத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதுவன் தான் இதுக்கு ஒரு வழி செய்யணும். ஐயா, நாங்கெல்லாம் இந்த காலத்தில் அந்த காலத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்து அருங்கமயத்து உழவு முடிச்சு ஊரு வண்டி மாடு அடிச்சு ஒன்றும் முடியலை. நீங்கள் இருக்க வேண்டிய நீ கோயில்பட்டு என்னப்பா வேலைக்கு போறீங்க? படிச்சுனாலும் முன்னேறிங்கப்பா. அப்போ உங்கள் பொழப்பு இந்த காலத்தில் ஆக எங்கள் பொழப்பு இதோட போச்சு. என்னங்க நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் படிச்சு போனா எப்படிங்கய்யா? நீங்க சேத்துல கால் வச்சாதான் நாங்க சோத்துல கை வச்சு சாப்பிட முடியும். கொஞ்சம் மாற்றி யோசிப்போம்யா. எப்படி யோசிக்கிறோம்னு பார்ப்போம்யா. கண்டிப்பா பண்ணலாம்.